மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 4. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. மனோரஞ்சனுக்கு பெண் பார்க்கிறார்கள் என்று தெரிந்ததுமே நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு பெரிய பெரிய மருத்துவர்களும் கோடீஸ்வரர்களும் தொழிலதிபர்களும் பெண் கொடுக்க முன் வந்தார்கள். பெண் வீட்டார் வந்து குவிந்த வேகத்தைக் கண்டு பெற்றவர்கள் இருவருக்குமே மிகவும் மகிழ்ச்சி. நினைத்ததை விட வேகமாக மகனுக்கு திருமணம் கூடிவிடும் என்று அகமகிழ்ந்து போனார்கள். ஆனால் எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தும் மனோரஞ்சனுக்கு பெண் அமையவே இல்லை. ஒன்று, ஜாதகம் பொருந்தாது. அப்படி பொருந்தினால் பெண் மனதிற்கு பிடித்தவளாக இருக்க மாட்டாள். இல்லை என்றால் வேறு விஷயங்கள் ஒத்துப்போகாது. இப்படி ஏதாவது ஒரு தடங்கல் இடைஞ்சல் காரணமாக அவனுடைய திருமணம் தள்ளிக்கொண்டே போனது. அதற்கு காரணம் தெரியாமல் தான் விழித்துக் கொண்டிருந்தார் ஜெயலட்சுமி. மேலும் பெரும் மன உளைச்சலுக்கும் ஆளானார். இப்படியே போனால் மகனுக்கு எப்போது திருமணம் செய்வது? என்னதான் அழகனாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் வயது 30 தாண்டிவிட்டால் பிறகு திருமண சந்தையில் மகனுடைய நிலைமை படு மோசமாகிவிடுமே என்ற கவலை பெற்றவளுக்கு. ஜெயலட்சுமி மற்றும் ஜெகநாதன் என்ற இரு குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுமே மனோரஞ்சனுக்கு மிக மும்முரமாக பெண் தேடிக் கொண்டிருந்தார்கள். போகும் இடமெல்லாம் கையில் வலை ஒன்றை தூக்கி போகாதது மட்டும்தான் மிச்சம். இந்த நிலையில் ஸ்வேதா மகளின் 3வது பிறந்த நாளுக்காக சம்பந்தார் வீட்டுக்கு சென்றிருந்தார்கள் ஜெயலட்சுமியும் ஜெகநாதனும். அந்த பெரியவர்களுக்குமே இவனுக்கு ஒரு நல்ல வரன் அமையாததில் கொஞ்சம் மன வருத்தம்தான். எனவே விழா விருந்து எல்லாம் முடிந்து அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் ஸ்வேதாவின் பெரிய மாமியார் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது, அவர்களுக்கு தெரிந்த ஒரு ஜோசியர் இருக்கிறாராம். ஜாதகமும் பார்ப்பார், அதுபோல சோழி போட்டு பார்த்து திருமண தடங்களுக்கான காரணத்தையும் அறிந்து சொல்வாராம். அவரே அதற்கான பரிகாரத்தையும் சொல்வாராம். அதை செய்து முடித்துவிட்டால் நிச்சயம் திருமணம் கூடிவிடுமாம். நம்பிக்கையாக சொன்னார்கள் ஸ்வேதாவின் பெரிய மாமியார். ஜெயலட்சுமிக்கும் அது கொஞ்சம் சரியாகப்பட்டது. சரி, எத்தனையோ பரிகாரங்கள் கோயில் என்று அலைந்தாயிற்று. கடைசியாக இவர்கள் சொல்லும் அந்த ஜோசியரையும் சென்று பார்த்து விடலாமே என்று மொத்தமாக அந்த ஜோசியரை பார்க்க கிளம்பினார்கள். முதலில் மனோரஞ்சனுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தார். பார்த்துவிட்டு மிகவும் அமோகமான ஜாதகம் என்றும் செய்யும் தொழிலில் பேரும் புகழும் பெற்று கொடிகட்டி பரப்பான், மேலும் மிகச்சிறந்த வாழ்க்கை துணை அவனுக்கு அமைவாள் என்றும் சொல்லி பெற்றவர்கள் வயிற்றில் பாலை வார்த்தார். பிறகு சோழி போட்டு பார்த்துவிட்டு, பையனோட ஜாதகத்துல எந்த தோஷமும் இல்லம்மா, ரொம்ப நல்லா இருக்கு, தோஷமே இல்லாத ஜாதகம். எந்த ஜாதகமா இருந்தாலும் கொஞ்சமாவது பாவம் இருக்கும். ஆனா உங்க பையனோட ஜாதகத்துல பாவமே இல்லை. அதனால தான் அவனுக்கு திருமணம் அமைய தாமதமாகுது. ஆனா அதை விட முக்கியமான இன்னொரு காரணமும் இருக்கு. உங்களுக்கு குலதெய்வம் குறை இருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு குடும்பமா போய் எத்தனை வருஷம் ஆச்சு என்று கேட்டார். பதில் சொல்ல இயலாமல் தலை குனிந்தார் ஜெயலட்சுமி. பிறகு கண்ணீரோடு தங்கள் குலதெய்வ குடும்பத்திற்கு போகாததன் காரணத்தை அவர் விவரிக்க அதை கேட்டு மறுப்பாய் தலையாட்டினார் அந்த ஜோதிடர். பிறப்பு இறப்பு இதெல்லாம் இறைவன் கையில தான் இருக்கு, நம்ம கையில எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச மனுஷங்க யாராவது சாகா வரம் வாங்கிட்டு பிறந்திருக்காங்களா என்ன? பிறக்கும் போதே நம்ம கையில சாவையும் கொண்டுட்டு தானே இந்த பூமிக்கு வர்றோம். எல்லாமே நம்மளோட தலையெழுத்துப்படி தான் நடக்கும். உங்க தங்கையோட மரணம் கூட விதிப்படி தான் நடந்திருக்கும். அதுக்காக சாமி மேல கோவப்பட்டுக்கிட்டு குலதெய்வத்தை கும்பிட மாட்டேன்னு வீம்பா இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. குலதெய்வத்தை தவிர்த்துட்டு 1000 சாமியை நீங்க விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த வருஷம் நடக்க போற குலதெய்வ வழிபாட்டுக்கு கண்டிப்பா குடும்பத்தோட போயிட்டு வாங்க. அவரோட ஆசீர்வாதத்துல உங்க மனக்குறையெல்லாம் அங்கேயே தீர்ந்துரும். உங்க மகனுக்கு பிடிச்ச மாதிரி உங்க குடும்பத்துக்கு எல்லாம் பொருந்துற மாதிரி பொண்ணு சீக்கிரமே உங்களுக்கு கிடைப்பா என்று சொன்னவர் இறுதியாக அனைவரையும் பார்த்து சிரித்துவிட்டு, உங்க பையனோட பிரம்மச்சரிய விரதம் கூடிய சீக்கிரம் முறிய போகுது என்று சொல்ல புரியாமல் விழித்தார்கள் அனைவரும். ஏதோ கேட்பதற்காக வாயை திறந்த ஜெயலட்சுமியின் கையை பிடித்து இழுத்த ஸ்வேதாவின் பெரிய மாமியார், என்ன சம்பந்தி, இது கூட புரியலையா உங்களுக்கு? பையனுக்கு கல்யாணம் நடந்தா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதைத்தான் அவர் சூசகமா சொல்றாரு என்று ரகசியமான குரலில் சொல்ல, ஓ என்று புரிந்து கொண்டு வெட்கப்பட்டார் ஜெயலட்சுமி. ஜோசியரிடம் போய்விட்டு வந்ததிலிருந்து பெருமளவு மனபாரம் குறைந்திருந்தது ஜெயலட்சுமிக்கு. ஆனால் சொந்த ஊருக்கு போக வேண்டுமே, அந்த நினைப்பில் புதிய பாரம் நெஞ்சில் ஏறிக்கொண்டது. தலையில் அடித்துக் கொண்டார் ஜெகநாதன். உனக்கு மட்டும் ஒன்று போனா ஒன்று, அந்த ஒன்று போனா இன்னொன்று. எங்க இருந்தடி பிரச்சனையெல்லாம் வரிசையா வருது? நிம்மதியாவே இருக்க மாட்டியா நீ என்று பெரிதாக அழுத்து கொண்டார் ஜெகநாதன். உங்களுக்கு என்ன தெரியும் என் வேதனை?
வாழ வேண்டிய வயசுல துடிக்க துடிக்க நான் என் தங்கச்சி அள்ளி போட்ட மாதிரி உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒன்று நடந்திருந்தா அப்போ தெரியும் அந்த வலி. பேசாம வாயை முடிக்கிட்டு போயிருங்க என்று பதிலுக்கு ஜெயலட்சுமி கத்த, மேற்கொண்டு பேசாமல் வாயை மூடிக்கொண்டு போய்விட்டார் ஜெகநாதன். எதற்கு இந்த சண்டை? நான் அந்த ஊருக்கு வரல. பேசாம நீங்களும் உங்க பிள்ளையும் போய் சாமியை கும்பிட்டு வந்துருங்க என்றார் ஜெயலட்சுமி. அதற்குத்தான் இந்த சண்டை. அம்மாக்கு வர இஷ்டம் இல்லாட்டி பரவாயில்லப்பா, அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. நாம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்ற மகனை வெட்டவா குத்தவா என்ற ரீதியில் பார்த்து வைத்தார் ஜெகநாதன். அந்த ஜோதிடர் சொன்னதை இவர்கள் எல்லாம் காது கொடுத்து கேட்டார்களா இல்லையா? இங்க பார் ஜெயா, நம்மளோட காலம் முடிஞ்சு போச்சு. இத்தனை வருஷம் வீம்பா கோயிலுக்கே போகாம இருந்தாச்சு. ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. ஜோசியர் சொன்னதை நீயும் கேட்டதானே? நமக்கும் வயசு போயிட்டே இருக்கு, அவனுக்கும் வயசு போயிட்டே இருக்கு. காலகாலத்துல அவனுக்கு ஒரு நல்லது பண்ணி வச்சாதான் கை கால் சுகத்தோடு இருக்கும்போதே பேரன் பேத்திகள் எடுத்து ஆசையா கொஞ்ச முடியும். இதுக்கு மேல பிடிவாதம் பிடிச்சா அப்புறம் ஓ இஷ்டம் என்று ஜெகநாதன் ஜெயலட்சுமியிடம் சொல்ல, கண்ணீரோடு கணவரை பார்த்தார் ஜெயலட்சுமி. என்னங்க பண்றது, என்னால முடியலையே. எனக்கும் அங்க வரணும், நம்ம சாமியை கும்பிடணும்னு ஆசைதான். ஆனா அங்க போனா அவளும் இருப்பாளே, அவ மூஞ்ச பார்க்கணுமே. அதை நினைக்கும் போதே என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அவ இப்ப ஊர்ல இல்லையாம். நான் தவசிக்கிட்ட விசாரிச்சு பார்த்துட்டேன். மும்பையில் இருக்கிற மூத்த மகளுக்கு டெலிவரின்னு அங்க போயிட்டாளாம். எப்படியும் 2-3 மாசம் கழிச்சுதான் வருவான்னு தவசி சொன்னாரு. கணவர் சொன்னதை கேட்டு கண்ணுக்குள் நின்ற கண்ணீர் வெளியே கொட்டிவிட்டது ஜெயலட்சுமிக்கு. எவ்வளவோ அநியாயம் அக்கிரமம் பண்ண அவளையும் கடவுள் நல்லா தங்க வச்சிருக்காரு. ஆனா என் தங்கச்சி மட்டும் என்ன பாவம் செஞ்சா? அவளுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்கணும்? எறும்ப நசுக்கி கொண்டா கூட பாவம் அதுக்கு வலிக்கும்னு சொல்லுவாளே. அந்த ஜோசியர் சொன்னார்ல ஜெயலட்சுமி, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எல்லா அக்கிரமங்களையும் பண்ணிட்டு அவ மட்டும் நல்லா இருக்காளேன்னு கேட்டியே, அவளுக்கும் ஒரு கடுமையான தண்டனைய கடவுள் எழுதி வச்சிருப்பாரு. நாம கண்ணுள்ள போதே அதையும் பார்ப்போம். நீ கவலைப்படாத. கண்ணை தொடச்சிட்டு நம்ம பிள்ளைக்காக ஊருக்கு கிளம்புற வழியை பாரு. அந்த ஊருக்கு போக வேண்டும் என்று நினைக்கும் போதே தலை முதல் கால் வரை தீப்பற்றி கொண்டார் போல திகு திகுவென எரிந்தது ஜெயலட்சுமிக்கு. மறக்க நினைத்த ஒவ்வொரு சம்பவமும் நேற்று நடந்தது போல கண்முன்னை வர அழுவதை தவிர அவருக்கு வேறு வழி இருக்கவில்லை. 20 வருடங்களாக மனதை அறுத்து கொண்டிருக்கும் வேதனை ஊருக்கு போகாமல் இருந்துவிட்டால் மட்டும் குறைந்து போய்விடுமா? வீம்பாகவும் வெறுப்பிலும் இத்தனை வருடங்கள் ஊருக்கும் போகவில்லை, சாமியையும் கும்பிடவில்லை. ஆனால் இனிமேல் அப்படி இருக்க முடியாது. பிள்ளையின் வாழ்க்கை. எனவே துக்கத்தை அடக்கிக் கொண்டு மகனுக்காக ஊருக்கு கிளம்பினார் ஜெயலட்சுமி. அத்தியாயம் 5. ஜெயலட்சுமி ஜெகநாதன் தம்பதியரின் சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். இருவருக்கும் பக்கத்து பக்கத்து கிராமம்தான். இருவரது ஊருக்குமான இடைவெளி ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், அவ்வளவுதான். உறவினர்கள் கூட. ஜெயலட்சுமியின் தங்கை கமலேஸ்வரியை மணமுடித்து கொடுத்த ஊரில்தான் ஜெயலட்சுமியின் குலதெய்வ கோயில் இருக்கிறது. தங்கை உயிரோடு இருக்கும் வரை வருடத்திற்கு குறைந்தது 3 முறையாவது சொந்த ஊருக்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் வரும் ஜெயலட்சுமி தங்கையின் அகால மரணத்திற்கு பிறகு சொந்த ஊருக்கு வருவதையே தவிர்த்து விட்டார். அனைத்து விசேஷங்களுக்கும் ஜெகநாதன் தனியாகவே வந்து கலந்து கொள்வார். ஆனால் இப்போது வேறு வழியின்றி மொத்த குடும்பமும் கிளம்பி கோயிலுக்கு வந்தார்கள். திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் வரும்போது வழியில் தென்பட்ட ஒரு ஹோட்டலை கண்டு காரின் வேகத்தை குறைத்த மனோரஞ்சன், ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாமாமா என்று கேட்டான். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள ஊருக்கே போயிடுவோம். இப்ப இங்க வண்டியை நிறுத்தி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நாம ஊருக்கே போய் சேர்ந்துடலாம். தவசி தாத்தா கிட்ட நாம ஊருக்கு வர விவரத்தை எல்லாம் சொல்லிட்டேன். சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதா சொல்லிட்டாரு. அதனால வண்டி எங்கேயும் நிறுத்தாம நேரா வீட்டுக்கு போ என்றார் ஜெயலட்சுமி. அப்ப நாம ஊர்ல இருக்கிற வரைக்கும் அந்த குக்கு தான் நமக்கு சமைச்சு கொடுப்பாங்களா? இல்லை இல்லை, வெறுமனே இன்னைக்கு மட்டும்தான். நம்ம கோயில்ல இன்னைக்கு தொடங்கி இந்த வாரம் முழுக்க 3 வேளையும் சாப்பாடு இருக்கும். அது போக இடையில காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. 3 வேளையும் கோயில்ல பூஜை நடக்கும். பூஜைக்கு போகும்போது அப்படியே அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். அதனால தனியா வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் தேவையில்லை. காஃபி, டீ போடுறதுக்கு பாத்திரம், காஃபி தூள், டீ தூள், சர்க்கரை எல்லாம் நான் கொண்டு வந்துட்டேன். பால் மட்டும் வெளியில வாங்கிக்குவோம். மற்றபடி ஸ்டவ்வு, சிலிண்டர் எல்லாம் நம்ம வீட்டிலே இருக்கு. நாளைக்கு காலையிலே போய் நம்ம தோட்டத்து பம்பு செட்டில் குளிக்கணுமா? இன்னும் அதெல்லாம் அப்படியே தானே இருக்கு. சிறு வயது ஞாபகத்தில் கண்களில் ஆசை பொங்க கேட்டான் மனோரஞ்சன்.
ம். ஆனா தோட்டம் நீ சின்ன பிள்ளையில பார்த்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்கான். தவசி தாத்தா தானே பாத்துக்கிறாரு. அம்மா, நம்ம தோட்டத்து பம்பு செட்டு தொட்டில 2 கையிலையும் என்னைய படுக்க வச்சு கமலா சித்தி நீச்சல் அடிக்க வச்சது இன்னும் ஞாபகம் இருக்குமா? உற்சாக மிகுதியில் மனோரஞ்சன் பேசிக் கொண்டிருக்க தாயிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதன் பிறகே அவன் செய்த தவறு மண்டையில் உரைத்தது. அச்சச்சோ என்ற ரீதியில் தப்பு செய்து விட்டார் போல நாக்கை கடித்துக் கொண்டவன் தந்தையை பார்க்க, ஏண்டா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா என்று முணுமுணுத்தார் ஜெகநாதன். அவ்வளவு நேரம் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்த ஜெயலட்சுமிக்கு மகன் தங்கையை பற்றி பேசவும் அந்த உற்சாகமெல்லாம் வடிந்து முகம் பேய் அறைந்தாற் போல் ஆகிவிட்டது. அதன் பிறகு அவர் வாயை திறந்து எதுவுமே பேசவில்லை. தங்கையின் ஞாபகத்திற்குள் மூழ்கிப் போனார். காருக்குள் பெரும் அமைதி நிலவியது. மானசீகமாக தலையில் அடித்துக்கொண்டு கார் ஓட்டுவதில் கவனமானான் மனோரஞ்சன். மாடி படுக்கை அறையில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் மனோரஞ்சன். பல மணி நேரம் தொடர்ந்து கார் ஓட்டிக்கொண்டு வந்த களைப்பு, வயிறார உண்ட மயக்கம். படுத்ததுமே உறங்கிவிட்டான். ஆனால் திடீரென்று அவன் காதில் விழுந்த சில பேச்சு குரல்களும் சிரிப்பு சத்தமும் அவனது தூக்கத்தை தொந்தரவு செய்ய தொடர்ந்து தூங்க முடியாமல் விழித்து விட்டான். கண்களை திறக்காமல் அந்த பேச்சு குரல்களை கவனித்தபடியே படுத்து கிடந்தான் மனோரஞ்சன். அவன் படுத்திருந்தது மாடியில் வெளிப்புற ஜன்னல் ஓரமாக உள்ள படுக்கை அறை. அந்த ஜன்னலை ஒட்டி மொட்டை மாடிக்கு செல்லும் படிக்கட்டுகள் அமைந்திருந்தன. அந்த படிக்கட்டில் நின்றுதான் யாரோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை அவனால் துல்லியமாக உணர முடிந்தது. 2 குரல்கள் கேட்டன. அநேகமாக பெண்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இதுகளெல்லாம் பெண்களா இல்லை பேயா? ஒருவன் அலுப்பில் அயர்ந்து உறங்குகிறானே, இப்படி வாயில் இருக்கும் பற்கள் எல்லாம் கொட்டி போகிற அளவிற்கு விழுந்து விழுந்து சிரிக்கிறோமே, அவன் விழித்துவிட மாட்டானா என்றெல்லாம் யோசிக்க மாட்டார்களா? இடியட்ஸ்! ஆத்திரமாக வந்தது அவனுக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தான். ஆனால் அவனுடைய பொறுமையை சோதிப்பது போல அந்த பெண்களின் பேச்சும் சிரிப்பும் அதிகமானதை தவிர குறையவில்லை. அந்த பிசாசுகள் இடத்தை விட்டு அசைவதாகவும் இல்லை. அப்படி என்னதான் செய்து கொண்டு இங்கே நிற்கிறார்கள்? பற்களை கடித்துக்கொண்டு ஆவேசமாக கட்டிலிலிருந்து எழுந்தவன் அதே ஆவேசத்தோடு சென்று கதவை திறந்தான். ஜன்னலை அடுத்து அமைந்திருந்தது அந்த கதவு. இந்த கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றால் எளிதாக மாடிப்படி வழியாக மொட்டை மாடிக்கு போய்விடலாம். அந்த கதவு பக்கத்தில் நின்று கொண்டுதான் அந்த பெண்கள் சலசலத்துக் கொண்டிருந்தார்கள். இரட்டை கதவு. மேல் கீழ் தாழ்பாள்களை நீக்கிவிட்டு நடுவில் இருந்த தாளையும் அவன் நீக்க, பூக்குவியலைப் போல அவன் மீது சரிந்து விழுந்தாள் ஒரு பெண். அநேகமாக அவள் அந்த கதவில் சாய்ந்து நின்று எதிரே நின்றவளிடம் பேசிக் கொண்டிருந்திருக்க வேண்டும். அவள் தடுமாறி விழுந்த வேகத்தில் கையில் பிடித்திருந்த பூக்கள் நிரம்பிய எவர் சில்வர் கிண்ணம் நங் என்ற ஓசையோடு தரையில் விழுந்து கிண்ணத்தில் இருந்த பூக்கள் எல்லாம் அந்த அறை முழுக்க சிதறின. திடீரென்று அந்த பெண் அவன் மீது சரியவும் உறக்க கலக்கத்தில் நின்றிருந்தவன் சரியான பிடிமானமின்றி அவளை தாங்கிக் கொண்டு அவனும் கீழே விழுந்து விட்டான். மருத்துவன் அல்லவா? அந்த இக்கட்டான நிலைமையிலும் தன் தலை அடிபடாமல் நேக்காக விழுந்தவன் அவளுடைய தலையும் கீழே அடிபடாமல் பார்த்து கொண்டான். ஆனால் அதற்கு பிறகு அவன் செய்த செயல்தான் அவளை ரொம்பவும் அவமானப்பட வைத்துவிட்டது. தன் மீது கிடந்த அவளை ஏதோ ஒரு அசிங்கத்தை ஒதுக்கி தள்ளுவது போல அருவருப்போடு முகத்தை சுழித்துக் கொண்டு பிடித்து தூர தள்ளிவிட்டான். நிமிடத்திற்கும் குறைவாக நடந்துவிட்ட இந்த சம்பவத்தை விரிந்த கண்களோடு வெளியே நின்று பார்த்து கொண்டிருந்த அந்த இன்னொரு பெண் ஓடி வந்து அந்த பெண் கீழே விழாமல் தாங்கி பிடித்து கொண்டாள். சுதாரித்து எழுந்து நின்றவன் அந்த பெண்களை பார்த்து, யூ ஸ்டூபிட்ஸ், உங்களுக்கெல்லாம் அறிவில்ல? பார்த்தா படிச்ச பொண்ணுங்க மாதிரி இருக்கீங்க. கொஞ்சமாவது மேனஸோட நடந்துக்க வேணாம்? உள்ள ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கானே, நாம் இப்படி வாசல்ல நின்று கழுத மாதிரி கத்தி சிரிச்சிட்டு இருக்கோன்னு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் நீங்க? உங்களை யார் இங்க வந்து பூப்பறிக்க சொன்னது? ஓசியில கிடைக்குதுன்னதும் பல்ல இழிச்சிட்டு வந்துருவீங்களோ? ஆளையும் மூஞ்சியையும் பாரு. போங்கடி வெளியே. கெட் லாஸ்ட். இனிமே பூப்பறிக்க வர்றோம், புடலங்கா பறிக்க வர்றோன்னு எவ்வளவு இந்த பக்கம் வந்தீங்க, தொலைச்சிருவேன். அவுட் என்று ஆத்திரமாய் கத்திவிட்டு வாசலை நோக்கி கையை காட்டினான் அந்த பெண்களை பார்த்து. 2 பெண்களுக்கும் முகம் சிறுத்து போனது. அதிலும் அவன் மீது விழுந்தாளே, அவளுக்கு முகமெல்லாம் அவமானத்தில் சிவந்து கண்கள் கலங்கிவிட்டன. உதடுகள் துடிக்க அவனையே பார்த்து கொண்டிருந்தவளை கையை பிடித்து வேகமாக இழுத்து வெளியே கொண்டு போனாள். சற்று முன் அவளை கீழே விழாமல் தாங்கி பிடித்துக் கொண்ட அவளுடைய தோழி. அவர்கள் இருவரும் வெளியேறியதும் ஏதோ அவர்கள் முகத்திலேயே அறைவது போல
இரு கதவுகளையும் இழுத்து டமார் என அடித்து சாத்தினான் மனோரஞ்சன். அவனுக்கு இருந்த வெறிக்கு ஒருவேளை அந்த பெண்களுக்கு பதிலாக இரு ஆண்கள் மாட்டியிருந்தால் அடித்து துவம்சம் பண்ணியிருப்பான். அப்படி ஒரு கொலை வெறி. அவன் கதவை அரைந்து சாத்திய சத்தத்தை கேட்டதும் அதுவரைக்கும் அப்போதோ இப்போதோ என்று தயாராக இருந்த கண்ணீர் வந்தே விட்டது மஞ்சரிக்கு. இப்ப என்ன குடிமுழுகி போச்சுன்னு அழுற நீ? அந்த பாதி பனைமரம் திட்டினான்னா? இடுப்பில் கை வைத்து மஞ்சரியை முறைத்து கொண்டே கேட்டாள் யமுனா, அவளுடைய தோழி. அத்தியாயம் 6. 2 பெண்களுக்கும் மனசே ஆறவில்லை. எப்படி திட்டிவிட்டான்? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல். தினமும் அவர்கள் அங்கு சென்று பூ பறிப்பது வழக்கம்தான். இதே போல பேசி சிரிப்பதும் நடப்பதுதான். ஆனால் இவன் திடீரென்று அங்கே வந்திருப்பான், அதுவும் அந்த அறையில் படுத்து தூங்குவான் என்று பெண்கள் இருவரும் என்ன கனவா கண்டார்கள்? எப்போதும் பூட்டியேதான் கிடக்கும் அந்த வீடு. டக்ளஸ் மாமா வீடு என்று சொல்வார்கள். எப்போதாவது விசேஷங்களுக்கு வரும் அவருடைய உறவினர்கள் அந்த வீட்டில் வந்து தங்கிக் கொள்வார்கள். அந்த சமயத்தில் கூட இவர்கள் இருவரும் போய் பூ பறிக்கத்தான் செய்திருக்கிறார்கள். இதே போல ஜோக் அடித்துக் கொண்டு சிரித்து கொண்டு. ஆனால் யாரும் இவனைப் போல கதவை திறந்து கொண்டு வந்து நாயைப் போல குறைக்கவில்லை. பாவி பாவி, சும்மா கிடைக்கிறது என்றதும் பல்லை இழித்துக் கொண்டு இருவரும் போய்விட்டார்களாம். அப்படி எங்கெல்லாம் இழித்துக் கொண்டு போய் எதையெல்லாம் ஓசையில் அள்ளிக்கொண்டு வந்தோம், அதை நீ பார்த்தாயா என்று அவன் சட்டையை பிடித்து உலுக்கோ உலுக்கென்று உலுக்க வேண்டும் போல வெறி கிளம்பியது யமுனாவுக்கு. அதைவிட அவன் ஏதோ 4 முழத்துக்கு முகத்தை சுளித்துக் கொண்டு மஞ்சரியை பிடித்து தூர தள்ளிவிட்டதைத்தான் அவளால் தாங்க முடியவில்லை. ஒரே ஒரு முறை திரும்பி பார்க்க மாட்டாளா, தன்னை பார்த்து சிரிக்க மாட்டாளா என்று சுற்றி இருக்கும் 18 பட்டி ஆண்களும் அவளுடைய கடைக்கண் பார்வைக்காக காத்து கிடக்க, இவன் என்னவோ பெரிய இவன் மாதிரி அவளை இப்படி தள்ளிவிட்டு விட்டானே. எத்தனை பிறவி எடுத்தாலும் அவனுடைய அந்த ஒரு செயலை மட்டும் யமுனாவால் மன்னிக்கவே முடியாது. பெரிய விஸ்வாமித்திரர் மாதிரி மகரிஷி, பொம்பளைங்களை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாரு. அவளுக்கு அது குறை என்றால், மஞ்சரிக்கோ பறித்து வைத்திருந்த பூக்கள் எல்லாம் கீழே கொட்டி வீணாகிவிட்டதே என்ற கவலை. பறிச்சு வச்சிருந்த பூவெல்லாம் போச்சேடி, செந்தூர் பாட்டி கேட்டா பூவுக்கு என்ன பண்றது? மஞ்சரி கவலைப்பட கொதித்து விட்டாள் யமுனா. எவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்கு, அதை பத்தி யோசிக்காம கீழே விழுந்த பூவை பத்தியும் அந்த வீணா போன கிழவியை பத்தியும் கவலைப்பட்டு இருக்க. உன்னையும் கொல்லுவேன், அந்த செந்தூர் கிழவியையும் கொல்லுவேன், பாத்துக்க. அந்த சுப்பிரமணி தாத்தா தோட்டத்துல வெள்ளை பிச்சிப்பூ இருக்கு, அதை பறிக்கலான்னு சொன்னேன், கேட்டியா? நீதான் பெரிய இவ மாதிரி டக்ளஸ் மாமா வீட்டில் இருக்கிற சிவப்பு பிச்சிப்பூ தான் வேணும்னு ஆட்டிக்கிட்டு என்னையும் சேர்த்து இங்க தள்ளிட்டு வந்த. பாரு எவ்வளவு அவமானமா போச்சு. என்னெல்லாம் கேட்டுட்டான் அந்த வளர்ந்துகிட்ட முண்டம். இவங்கிட்டெல்லாம் இப்படி பேச்சு வாங்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்து? ஓசிக்கு அலையிறோமா? அவன் சொன்னதை நீ கேட்டுதானே? நமக்கு என்ன காசு கொடுத்து பூ வாங்க தெரியாமலா? மூதேவி மூதேவி, எங்கிருந்து வந்துச்சோ? ஒருவேளை கோயில் கொடைக்கு வந்திருக்குமோ? அவன் எங்கிருந்து வந்தா நமக்கு என்னடி? கோயில் கூட நடந்துட்டு இருக்கு. பெரும்பாலும் வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. நாம அதையும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், கவனம் இல்லாம இருந்துட்டோம். ஊரு ஃபுல்லா பெரிய பெரிய காருங்களா நிக்குது. போகும்போது அதையெல்லாம் பார்த்துட்டு தானே போனோம். அப்ப கூட நம்ம யோசிக்கல. அப்புறம் திரும்பி வரும்போது தான் நான் கவனிச்சேன், அந்த ரூம்ல ஏசி ஓடுற சத்தம் கேட்டது. வீட்டுக்கு முன்னால ஒரு பெரிய காரும் நின்னுது. ஒருவேளை நைட்டெல்லாம் கார் ஓட்டிட்டு வந்து அந்த டயர்ட்ல தூங்கிட்டு இருந்திருப்பான். நாம தான் எழுப்பி விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். அந்த கோபத்துல வந்து நல்லா கத்திட்டு போயிட்டான். அந்த சோகமான சூழ்நிலையிலும் நியாயத்தை பேசிய தோழியை கண்டு அநியாயத்திற்கு கோபம் வந்தது யமுனாவுக்கு. என்னதாவும் இருந்துட்டு போகட்டுமேடி, ஆனா பேசுறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. யாரும் இல்லைன்னு நினைச்சுதானே நாம அங்க பூ பறிக்க போனோம், பேசணும், சிரிச்சோம். நம்மளாலதான் அவனோட தூக்கம் கலைஞ்சு போச்சுன்னே வச்சுக்கோமே. கதவை திறந்து விட்டு, சரி கஷ்டப்பட்டு எழுந்து வந்து கதவை கூட திறக்க வேண்டாம், வெறுமனே ஜன்னல் ஸ்கிரீனை தள்ளி விட்டுட்டு சத்தம் போடாம பூ பறிச்சுட்டு போங்கன்னு சொன்னா அவன் கிரீடம் இறங்கி போயிருக்குமா? எதுக்கு கதவை திறந்துட்டு வந்து அப்படி காட்டு கத்தல் கத்திட்டு போகணும்? என்னவோ அவனோட சொந்த வீடு மாதிரி. அவனும் ஓசிக்குத்தானே வந்து தங்கி இருப்பான். இந்த டக்ளஸ் மாமா தான் பெரிய வள்ளல் பரம்பரையாச்சே. யார் கேட்டாலும் வீட்டு சாவியை தூக்கி கொடுத்துருவாரு. சோறு பொங்கி வைக்க தவசி தாத்தா இருக்காரு. ஓசியில வந்து தங்கிட்டு தின்னுட்டு என்ன பேச்சு பேசுறான் பாரு. யமுனா பொறுமிக் கொண்டிருக்க இரு காதுகளையும் பொத்திக் கொண்டாள் மஞ்சரி. போதுண்டி போதும், நீ அவனை வறுத்து கொட்டினது.
நீ பாட்டுக்கு லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கத்துற, தாங்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல செந்தூர் பாட்டி வந்து பூ கேக்குமே, என்ன செய்ய? வேற என்ன செய்ய? நான் சொன்ன மாதிரி சுப்பிரமணி தாத்தா தோட்டத்துல போய் பறிச்சு டக்குன்னு அங்கேயே வச்சு கட்டிக்கிட்டு அந்த பாட்டிக்கிட்ட போய் கொடுத்துருவோம். இல்லாட்டி அந்த கிழவி அவனுக்கு மேல பேசும். அவன் பேசினான்னு சொல்லாதடி நாயே. நீதான் ரொம்ப பேசிட்டு இருக்க. வாயை மூடிட்டு முதல்ல வந்து வண்டியில ஏறு. செந்தூர் பாட்டிக்கிட்ட பூவை கொடுத்துட்டு அப்புறம் ராத்திரி கோயில விளக்கு பூஜை இருக்குதுல்ல, அதுக்கு வேற போகணும். லேட்டா போனா அப்புறம் காளிமுத்து சித்தப்பா திட்டுவாரு. அட ஆமால, இந்த குழப்பத்துல அதை மறந்தே போயிட்டேன்டி. வா வா சீக்கிரம். தாத்தா தோட்டத்துல வேற நிறைய பூ இருக்கும். கோயில் கூட அதுவுமா எவ வந்து ஆட்டைய போட்டுட்டு போனாலோ தெரியலையே என்று தனக்குள்ளாக புலம்பியவள் இரு கைகளையும் மேலே தூக்கி கும்பிட்டு, மாயாண்டிப்பா, நாங்க போற வரைக்கும் சுப்பிரமணி தாத்தா தோட்டத்து பிச்சி பூவை யாரும் பறிக்காம இருக்கணும் என்று வேண்டிக்கொண்டே ஸ்கூட்டியின் பின்னால் அமர்ந்து கொள்ள வண்டியை கிளப்பினாள் மஞ்சரி. அறக்க பறக்க வீட்டிற்கு நுழைந்த மஞ்சரியை பார்த்து, இவ்வளவு நேரம் எங்களா போனே? நேரம் எவ்வளவு ஆச்சு பாரு. தலைக்கு குளிக்கணும், முடிய காய வைக்கணும். நீ மினுக்கிக்கிட்டு போறதுக்குள்ள அங்க விளக்கு பூசையா முடிஞ்சிரும். இந்த லட்சணத்துல விளக்கு பூசைக்கு வந்து உதவி பண்றேன்னு வேற காளிமுத்துக்கிட்ட சொன்னியாமே. இப்பதான் ஃபோன் பண்ணி கேட்டான். குளிச்சுட்டு இருக்கா, இப்ப வந்துருவான்னு அவங்கிட்ட பொய் சொல்லி வச்சிருக்கேன். போ, முதல்ல போய் குளிச்சுட்டு துணியை மாத்து என்று பாட்டி தங்கம்மாள் சொல்ல, சரி பாட்டி என்றவள் பிறகு, ஒரே தாகமா இருக்கு பாட்டி, முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் என்று தொண்டையை லேசாக வருடிக்கொண்டே சமையல் அறைக்குள் நுழைந்த மஞ்சரியின் கையை பிடித்து நிறுத்தினார் தங்கம்மாள். ஏலா, இந்த கையில போட்டிருந்த கைச்சன் எங்க? பாட்டி பதறி போய் கேட்க, அப்பொழுதுதான் தன்னுடைய இடது கையை கவனித்தாள் மஞ்சரி. கையில் கிடந்த 2 பவுன் பிரேஸ்லெட்டை காணவில்லை. எங்கு விழுந்து தொலைத்ததோ தெரியவில்லையே. நெற்றியை தேய்த்து கொண்டாள். தெரியல பாட்டி, எங்க விழுந்துச்சுன்னு நான் கவனிக்கல. பொத்து பொத்து என்று 2 அடி முதுகில் விழுந்தது. ஆளுதான் வளர்ந்திருக்கியே தவிர அறிவு இன்னும் சுத்தமா வளரல. ஒரு கவனம் இருக்கா? உன் அம்மாக்காரி உன்னை திட்டுறதுல கொஞ்சம் கூட தப்பே இல்ல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? 2 பவுன் தங்கத்தை காணோன்னு சொன்னா உன்னை உசுரோட சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாளே அந்த பிசாசு முண்ட என்று அங்கலாய்த்த தங்கம்மாள் பிறகு சட்டென்று, மஞ்சு, உனக்கு அந்த கைச்செயினோட டிசைன் என்னன்னு ஞாபகம் இருக்கா என்று கேட்க, ஆமா பாட்டி, இருக்கு. நம்ம வள்ளிவேள ஆசாரி தானே செஞ்சு கொண்டு வந்தாரு. அவர் கொண்டு வந்த கேட்லாக் புக்ல இருந்து தான் அதை செலக்ட் பண்ணி கொடுத்தேன் என்றாள் மஞ்சரி. அப்பாடி என்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார் தங்கம்மாள். நல்லதா போச்சு. நாளைக்கு நான் அவனை வர சொல்றேன். அதே மாதிரி புதுசா ஒன்று செஞ்சிருவோம். இல்லாட்டி உங்க அம்மா ஆடுற ஆட்டத்தை எவளால தாங்க முடியும்? புலம்பிக் கொண்டே தங்கம்மாள் பாட்டி உள்ளே போக சமையலறைக்கு சென்று தண்ணீர் குடித்துவிட்டு வந்து கோவிலுக்கு செல்வதற்காக குளிக்கப் போனாள் மஞ்சரி. மழை வரும்.